Hi friends, welcome back to my channel Banu's recipe. இன்னைக்கு நம்ம நண்டு மிளகு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு இது நல்லா பொரிஞ்சதும் நீட்டா நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் நான் 2ஆ நறுக்கி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மிளகு சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டை இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ நண்டுக்கு நான் போட்ட இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். நீங்கள் நண்டு கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா மசாலா பார்த்து சேர்த்து போட்டுக்கோங்க. மசாலாவோட நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த நண்டு வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வைக்க போகிறோம். நண்டு நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப செமி கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா ஒரு 5 நிமிஷம் இப்படியே நம்ம பேனில் வச்சு சுண்ட வைக்கலாம். ரொம்ப கெட்டியாக நண்டு மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரசத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.